எனக்கு இந்த சமூகத்தில் பிறந்ததே ஒரு பெருமை தான். யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. அதாவது இந்த இனத்திற்கான விடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இன்ன வரை பெற்று தரல. கல்வியில் மட்டும் இடஒதுக்கீடை எடுத்துருங்க. கண்டிப்பாக படிக்காத ஒருத்தன் அவனுடைய சமூகத்தினுடைய கோட்டால மேலே பெறான். நான் நல்லா படித்த கூட என்னோட வாய்ப்பு மறுக்கப்படுது. இது எப்படி உங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கான அங்கீகாரமாக கிடைக்கும்? கட்சிக்காக உழைத்தவனுக்கு தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. எங்கள் சமூகத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ அங்கே சட்டசபையில் உட்காந்தா நிச்சயமாக பேசுவோம். சாதிய உணர்வு இருக்கணும், சாதிய வெறி இருக்கக்கூடாது யாருக்குமே. எங்களுக்கான கடமையை நாங்கள் செய்கிறோம், எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். இதனால எங்களை வந்து சாதிய வெறிகள்னு நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். நாம் எதுவும் கேட்காத வரையும் எதையும் எவனும் தரமாட்டான். அவங்களும் அழிச்சிட்டு இருக்காருங்க, எல்லா இடத்துலையும் பிளாட் போட்டு அந்த இது போயிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடந்தும் கூட ஏதாவது இந்த பாமர மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த சமூக பிரிவினையை முதல்ல உண்டாக்கி வச்சிருக்கோனே அரசியல்வாதி தான். ஹலோ வாய்ஸ் ஆஃப் குளித்தலை மக்களே, ஒரு சமூகத்துடைய இளம் போராளியை நீங்கள் நம்ம நேரில் சந்திக்க போகிறோம். வாங்க யாருன்னு அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஹாய் மகன். ஹாய், வணக்கம். உங்களை பற்றி நீங்களே நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக. நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே இந்த இனத்திற்கான ஒரு போராளி அப்படின்னு நம்ம சொல்லலை, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் சொல்கிறாங்க. அப்படி நான் ஒன்றும் எதுவும் பண்ணலை. இந்த அமைப்புக்காக என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பேர் லயன் மோகன். நான் இப்போ தான் ரீசெண்டாக மாநில இளைஞரணி அமைப்பாளர் கூட எங்களுடைய அமைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரே அமைப்பில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுவும் இல்லாமல் அந்த அமைப்பை வச்சு சில விஷயங்கள் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து இது பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனால் அதை கௌரவப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கங்கிற ஒரு அமைப்பில் நம்மளை வந்து மாநில இளைஞரணி அமைப்பாளராக இப்போ நியமிச்சிருக்காங்க. அதோட பணிகளும் போயிட்டு தான் இருக்குது. சூப்பர் சூப்பர். இப்போது நாங்கள் எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறோம். கண்டிப்பாக கேளுங்க. ஓகே மகன். முத்திரையர் சமூகத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு நீங்கள் எப்படி வந்து அந்த பயணம் செஞ்சுருக்கீங்க, எப்படி வந்தீங்க? அதாவது இந்த இனத்திற்கான விடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இன்ன வரை பெற்று தரலை. பெற்று தந்தாங்க. அதாவது சுதந்திரம் கிடச்சி 78 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த இனம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் தெரியாமல் மறைக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஆரம்பத்தில், அதாவது சிறு வயதிலேயே இந்த இனத்திற்காக ஏதாவது செய்யணும். அதாவது போகிற இடமெல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அமைப்பு இல்லாமல் ஒரு இனமாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பட்டியலினத்தோர் மக்கள் எல்லாம் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி அவங்கள தான் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சில இடங்களில் இந்த பட்டியலினத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த எம்பிசிக்கு இருக்கக்கூடியவங்க கூட புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனோட வலி வேதனை, அந்த ஒரு ஸ்கூல் டைமாக இருக்கட்டும், இப்போ காலேஜ் டைமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே பேக் ட்ராப் தான் நம்ம அமைப்பு, நம்ம சமூகம் பொறுத்தவரைக்கும். உங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை எப்படி? இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக நடக்குது. அதில் இந்த இடத்துல மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நம்மளோட அமைப்பு. நம்மளுடைய நீங்கள் நிறைய உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போராட்டங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே பார்த்துருக்குறேன். இப்போது இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை சமுதாயத்தை மக்களுக்கு மட்டும்தான் பண்ணுற மாதிரியா, இல்லை எல்லா மகளத்துக்கான அந்த சமூகத்துக்காக ஏற்படுத்தணும் அப்படின்றக்காண்டி நீங்கள் எல்லாருமே போராட்ட செய்கிறீங்களா? இல்லை, இது வந்து நம்ம அப்படி வந்து இந்த இனத்திற்காக மட்டும் அப்படின்னு இல்லை. இந்த அமைப்பு இந்த இனத்திற்காக குரல் கொடுக்க, இந்த தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற இந்த இனத்திற்காக குரல் கொடுக்க. ஆனால் இந்த அமைப்பை வைத்து நாங்கள் எல்லா சமூக மக்களுக்கான போராட்டமும் நாங்கள் முன்னெடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த லெவல் 2 லெவல் பார்லாம் கூட வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இதுக்கெலாம் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போது அந்த பாரை வந்து அது மூடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அமைப்புக்காரங்க மட்டும் போய் குடிக்கிறது கிடையாதுல்ல. நாங்கள் மட்டும் போய் குடிக்கிறோன்னா சரி எங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு வருதுன்னு சொல்லலாம். இது எல்லாரோடைய குடும்பத்திற்கும் உண்டான ஒரு இது. இப்போ நாங்கள் ரோடு போடணும்னு போராட்டோம்னா அந்த ரோட்டில் எல்லா மக்களும் தான் போவாங்க. இப்போ நாங்கள் மட்டுமே போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுடைய போராட்டங்கள் அனைத்து சமூக மக்களுக்கானதாக இருக்கும். அனைத்து சமூக மக்கள் கேட்டாலும் நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கும். கண்டிப்பாக. நன்றி மகன். சமூகத்தை பற்றி தவறுதலாக புரிந்து கொள்ள விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த மக்களை பற்றி மற்ற மக்கள் எப்படி என்ன தவறுதலாக நினைக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. முற்றிலுமே எல்லாருமே தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவனுங்கன்னா இப்படி தான் இருப்பானுங்க, இவனுங்க வந்து அராஜகம் பண்ணுவானுங்க, இவங்க வந்து இது ஒரு விஷயத்தில் இறக்குனா அதிரடியாக பண்ணுவாங்க, இப்படி தான் இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனால் அது முற்றிலும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த இனத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு சிலர் பண்ணுற தவறுனால, ஒரு சில அமைப்புகள் பண்ணுற தவறுனாலையும் இந்த ஒட்டுமொத்த இனத்தையும் தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய அமைப்பு பொறுத்தவரை எல்லாருக்கும் பொதுவாக குரல் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன கொஸ்டின் கூட இந்த அமைப்பை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, முதல் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை
பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மன்னர் ஒரு அமைப்பை சார்ந்தவர் மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு மாவீரர். ஒரு எப்படி சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு இருந்துச்சோ இது போல முத்தரையர் நாடுன்னு ஒரு அமைப்பை வச்சு, முத்தரையர் நாடுங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரசாட்சி செய்த ஒரு மன்னர் தான் எங்களுடைய பேரரசு. அப்போ அந்த மன்னராக இருக்கப்போ எல்லா மக்களும் தானே அங்கே இருந்தாங்க. மன்னர் கீழே எல்லா மக்களும் பணி செய்கிறவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் படைத்தளபதியாக இருக்கலாம். இப்படி நிறையா வரலாறு இருக்குது. ஆனால் ஒரு மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மன்னர் இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. அதை மாற்றிக்கணும், எல்லாரும் மக்களும் மாற்றிக்கணும். இதை மாதிரி மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றிக்கணும். கண்டிப்பாக. ஓகே மகன், இப்போது சமூகத்துடைய ஒரு பெருமை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயமா நினைக்கிறீங்க? எனக்கு இந்த சமூகத்தில் பிறந்ததே ஒரு பெருமை தான். பெருமை தான். ஏன்னா எவ்வளையோ பேருக்கு கிடைக்காத வரம் இந்த ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருக்கக்கூடிய இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது பேரரசரோட வரலாறுங்கிறது சிறுசு இல்லை, அவருடைய வம்சாவளிலாம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது நிறையா பேருக்கு கிடைக்காம இருக்கதே ஒரு இதை தான் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, போக பேசுவோம். ஓகே மகன், சமூகத்துக்காக வேண்டி நிறைய நீங்கள் போராட்டங்கள் செஞ்சுருக்கீங்க, நிறைய பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் பேசியிருக்கீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய வந்திருக்கா? இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதுங்களா? இதில் பிரச்சனை வரலனா தான் நமக்கு இது பண்ணணும். ஓகே, இதில் ஆல்ரெடி நம்ம எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம், ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்னா நமக்கு போராட்டத்துக்கு பின்பு யாராவது ஒருத்தர் இருக்க தான் செய்வாங்க பின்பலமாக. கண்டிப்பாக அவங்களால நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு ஏதாவது ஒரு இடத்த நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எதிரி இருக்கானா மட்டும்தான் நம்ம அவனை எதிர்த்து நம்ம போராட போகிறோம். எதிரியே இல்லாமல் ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த இடத்துல அவன் எதிராக இல்லைன்னா அந்த பிரச்சனையே இல்லையே. ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்னடா நமக்கு எதிராக போராடுறான் இவனா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்ன வரையும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சூப்பர் மகன். நான் கேட்ட கொஸ்டினுக்குலாம் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க மகன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்தீங்கன்னா சவால்களை எதிர்கொண்டு இருப்பீங்க. இந்த சவால்கள் மூலியமாக இந்த ஒரு பாடம் கற்றுருப்பீங்கல்ல, அந்த பாடம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது நான் தனியாக போய் இப்போ நிறைய காவல் நிலையத்திலலாம் போய் பேசியிருக்கேன் ஒரு முத்தரையர் சமூகத்தினுடைய ஒரு இளைஞராக. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே நேர்த்தியானது கிடையாது. அதை போவோம் பேசுவோம், அந்த காவல்துறை கூட யார் இவன் என்னங்கிறத பார்த்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறாங்க. பிராமணா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு கூட. காவல்துறைங்கிறது என்ன, நம்ம மக்களுக்காக போய் நிற்கிறான், ஒரு அடிப்படை பிரச்சனையாக போகிறான்னா அவனுக்கு பண்ணித்தரதான் வேலை. ஆனால் அப்பெல்லாம் மறுக்கப்பட்ட நியாயங்களும் நீதியும் ஒரு அமைப்பின் ரீதியாக நான் போகிறப்போ, அதாவது இந்த தலைமை தமிழ்நாடு முத்திரை சங்கம்னு ஒரு தலைமையோட பேரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, போனோன்னா மரியாதை கிடைக்குது. உங்கள் அமைப்பு ரீதியாக வந்திருக்கேன், இவனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அமைப்பு வரும், இந்த அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவனை இங்கே தொட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும். சின்ன சின்ன போராட்டங்கள் அங்கங்கே பண்ணாலே அது மிகப்பெரிய தலைவலி தான் இந்த தமிழக அரசுக்கு அப்படிங்கிறத ஒரு நோக்கம் இப்போ உண்டானால நம்ம எங்கே போனாலும் இது ஒரு விஷயம் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. இதுவே நமக்கு மிகப்பெரிய பாடம் தானே. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகிறப்போ எதுவுமே நடக்காத ஒன்று, ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு பதவியிலேருந்து போகிறப்போ அதை தேடி அதை பண்ணி தராங்க. அது அப்போ நீங்க நிறைய பிரச்சனைகள் இதுலயுமே நீங்க சந்திக்க கிடையாது. நிச்சயமாக எங்கேயுமே பிரச்சனை இல்லாமலாம் நடந்துடல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். இப்போ நான் போறேன் ஒரு சமூக மக்களுக்காக குரல் கொடுக்க போறேன்னா அங்க அங்கேயும் கூட சில விஷயங்கள் நடக்கும். இவன் சொல்லி நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் மதிச்சு நான் போறது என்னை நம்பி வந்த மக்களுக்காகவும் என்னை நம்பி வந்த தம்பிகள் அவங்களுக்காக நான் போய் நிற்கிறோம். எனக்காக வந்திருக்கான், இவங்கெல்லாம் எனக்கு சொத்து, மிகப்பெரிய சொத்து மாதிரி. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு மிகப்பெரிய சொத்து மாதிரி தான். நம்மளை தேடி வரவங்கள யாரையும் கைவிட்டுற முடியாது. நம்மள்ட்ட இருந்து ஒரு சின்ன இடத்த எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வலிக்கும்ல, அது மாதிரி நம்மளை விட்டு ஒரு சின்ன பையன் பிரிஞ்சா கூட அது நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் உண்டாக்கும். அதனால இது எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான். யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. நம்ம இனத்திற்காக நம்மளை தேடி வராங்க, அதையும் தாண்டி நம்ம இனத்திற்காக மட்டும் இல்லை, நம்மளை தேடி நம்ம வரக்கூடிய எல்லாருக்காகவும் நம்ம நிற்கணும், குரல் கொடுக்கணும். இதுதான் களப்பணியாக போயிட்டு இருக்கு. சூப்பர் மகன். உங்கள் சமூகத்துக்கு கல்வி ரீதியான ஏதாவது ஃபெசிலிட்டிஸை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா மகன்? இதுவரையும் இல்லை. நான் பட்ட இடத்துல இருந்து சொல்லணும்னா அது பண்ணலை. எங்களுக்கு திருப்திகரமாகவும் எந்த அரசும் செயல்பட்டதும் கிடையாது. எங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன், இது முழுக்க எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்த அரசுன்னு இல்லை, எல்லா அரசுமே சாதி ரீதியான இடஒதுக்கீடுகள் இதெல்லாம் பண்ணித்தரனால இப்போ இந்த குழுத்தில பெரும்பான்மையான மக்கள் இந்த சமூக மக்கள் இருக்காங்கன்னா
இல்லாத ஒரு சமூகத்துக்கும் சேர்த்து அங்க இடஒதுக்கீடு ஒதுக்கி வச்சிடறாங்க. இங்க நாங்க 1,00,000 பேர் இருக்கோம்னா அதுல வெறும் 20 பேருக்கு தான் அரசு கல்லூரிகள்ல சீட்டு தராங்க. இதெல்லாம் வந்து எம்பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இடஒதுக்கீடு நம்ம பார்த்து எம்பிசிக்கு தான் இந்த சீட்டு, எம்பிசிக்கு தான் வந்து அதிக இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுறானுங்க நிறைய இதுல. ஆனா இந்த எம்பிசிக்குள்ள எத்தனை சமூகங்கள் அடங்கியிருக்குன்னு ஒருத்தரும் வாய் திறக்கல இதுவரையும். கண்டிப்பா. இதுல ஒரு குறிப்பிட்டது, அதே எஸ்சி சமூகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் உள்ள இருக்கு, பிசி சமூகம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் உள்ள இருக்கு, பட்டியலினம் அப்படி வந்து பிரிக்கப்பட்ட இடத்துல இந்த எம்பிசி கேட்டகரியில் மட்டும் எனக்கு இதை பத்தின விவரம் தெரியலனா கூட கிட்டத்தட்ட 108 சமூகங்களுக்கு மேல இங்க வந்து எம்பிசி இதுல கோட்டால உள்ளடக்கியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப எங்களுக்கு கல்வியில் என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. ஏதோ ஒரு இங்க சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் கூட அதுல வாய்ப்புங்கிறது நமக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல. ஆனா இதுக்கு தான் நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கல்வியில மட்டுமாவது எங்களுடைய சமூகத்திற்குன்னு இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா கல்வியில மட்டும் இடஒதுக்கீடை எடுத்துருங்க. சரிசமமா கல்விக்கு முன்னுரிமை கொடுங்க. எல்லாரும் சமம். இப்ப நான் நல்லா படிச்சா கூட என்ன இடஒதுக்கீடுனால என்ன பின்தங்கிடுறான். கண்டிப்பா படிக்காத ஒருத்தன் அவனுடைய சமூகத்தினுடைய கோட்டால மேல பெறான். நான் நல்லா படிச்ச கூட என்னோட வாய்ப்பு மறுக்கப்படுது. இதனாலே என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் பின்னாடி நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், கல்வியில மட்டும் எந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அவனோட திறமைக்கு பரிசு. ஓட்ட பார்த்தீங்கன்னா ஓடுறவனுக்கு பரிசு, ஜெயிக்கிறவனுக்கு. அது மாதிரி விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு கல்வி இந்த சமூகத்துக்கு இவ்வளோ, இந்த சமூகத்துக்கு இவ்வளோ இப்படி பிரிச்சு கொடுக்கறனால உங்களுக்கு உண்டான திறமையே இருந்தாலும் கூட நீங்க மேல போக வாய்ப்பு இல்லை. காட்டிக்கிறேன். நீ நல்லா படிக்கலாம் வந்து உங்களுக்கு நார்மலைஸா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது வரும்ல ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குங்களா? இன்னுமே கிடைக்கும். ஆனா அதெல்லாம் அந்த யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படிங்கிற கதையா தான் இருக்கும். சோளப்பொரி கூட கொடுக்க மாட்டானுங்க. கடைசியில ஏதாவது சமூகத்தினுடைய பேரை சொல்லிட்டு போயிடுவானுங்க அறிவிச்சுட்டு. இதுதான் காலங்காலமா நடக்குது. அரசியல் ரீதியா இந்த சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்குதா மகன்? நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் மகன் அப்படி சொல்றீங்க? உங்க சமுதாயத்திற்கு தான் 4 எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இருக்காங்களே, அப்படின்னு இது எப்படி உங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கான அங்கீகாரமா கிடைக்கும்? இப்போ நீங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் சரி, அமைச்சரும் சரி, எங்களுடைய அமைப்புக்காக போராடினவங்களா நீங்க காமிங்க ஒருத்தரையாவது? இல்லை, கிடையவே கிடையாது. இதை தான் நாங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாதுன்னு சொல்றோம். நாங்க இந்த இனத்திற்கு படக்கூடிய கஷ்டங்களை மேல் நோக்கி சட்டசபையில் பேசக்கூடிய எம்எல்ஏ வேணும், பேசக்கூடிய அமைச்சர் வேணுங்கிறோம். ஒரு அமைச்சரும் வாய் திறக்கல. பட்டும் படாம பேசிட்டு போறதுக்கு பேர் வந்து எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்க நான் பொதுவாக சொல்றேன், அதிமுக இருக்க எம்எல்ஏ, திமுக இருக்க எம்எல்ஏலாம் அவங்களுடைய கட்சியில பொறுப்பு, அடிப்படை பொறுப்புல இருந்து உயர்ந்து வந்து 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 கட்சிக்காக உழைச்சவனுக்கு தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க எப்படி நமக்காக பேசு? இவங்க சின்ன வயசுல இருந்தே கட்சிக்காக தானே வேலை பார்த்துருக்காங்க. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே மேலே வர 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 அவனோட கட்சிக்காக தான் சேவை செஞ்சிருக்காங்க. போய் அவங்க சட்டசபையில் பேச கூட அவங்க கட்சிக்காக தான் பேசுவாங்க. சுத்தி இருக்க இடத்துல அரசியல் பேச கூட அவங்க கட்சியை பத்தி தான் பேசுவாங்க. இதுல எங்க எங்களுக்கான அங்கீகாரம் இருக்கு? இங்க ஒரு எங்களுடைய வலியும் வேதனையும் எந்த இடத்துலையும் யாரும் சுட்டி காட்டினது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது எங்களுடைய இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் போறோம்னா கூட அந்த இடத்துல அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுவே எங்களுக்கு வந்து புறக்கணிக்கப்படுற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற அமைச்சர், எம்எல்ஏலாம் அவங்களுடைய வேலையாட்கள். ஓனரு அந்த கட்சியினுடைய தலைவர், இவங்க கீழே இருக்கவங்க வேலையாளர், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க, ஓனர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க அந்த வேலையாட்கள். ஆனா எங்கள் சமூகத்திற்காக போராடக்கூடிய, எங்க சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க சீட்டு கொடுங்க. அவன் சட்டசபையில போய் பேசுவான், அந்த தொகுதிக்காக பேசுவோம். நாங்க பேச மாட்டோம்லாம் சொல்லல. அந்த தொகுதியில இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து பேசுவோம். எங்க சமூகத்தில இருந்து ஒரு எம்எல்ஏ அங்க சட்டசபையில் போய் உட்கார்ந்தா நிச்சயமாக பேசுவோம். தொகுதிக்காகவும் பேசுவோம். நாங்க எங்களுக்கு என்னென்ன அரசியல், என்னென்ன அதிகாரமெல்லாம் மறுக்கப்படுதோ அதை நாங்க குரல் கொடுப்போம் சட்டசபையில. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும்னா எங்களுடைய சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒருத்தனுக்கு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்பதான் தெரியும் இந்த இனத்துல எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு பேர் முன்னேறாம இருக்காங்கிறது தெரியும். இதுதான் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு நாங்க சொல்றோம். நிறைய பேர் இந்த ஜாதியை பத்தி ஒழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் இந்த ஜாதின்னு அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நம்ம பிறந்த இனத்துக்கு நம்ம தானே கொடுக்கணும். ஒரே விஷயம்தான். நீங்க சொல்லக்கூடிய சமூக எல்லாரும் சமமா வாழணும் அப்படிங்கிறத நீங்க சரியா கேட்குறீங்க, நல்ல விஷயம்தான். இதே தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறோம், இந்த அரசிடமும் கேட்குறோம். இப்போ சமூகத்தையே நாங்கள் எந்த ஒரு சாதி அமைப்பும் இல்லை, எல்லா மக்களும் சரிசமன்னு நாங்கள் விட்டுறோம். அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடுகள் அந்த இதெல்லாம் எல்லாமே சமம்னு சொல்லி அறிவிக்க வேண்டியதானே? ஏன் இந்த சாதிக்கு இவ்வளோ, இந்த சாதிக்கு இவ்வளோன்னு சொல்லி எதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி வச்சுட்டு இருக்கீங்க? சில பேர் வந்து ஜாதி வெறியர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது நீங்கள் அந்த ஆப்போசிட்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க?
எங்களுக்கான கடமையை நாங்கள் செய்கிறோம், எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், இதனால எங்களை வந்து சாதிய வெறிகள் நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். எங்கள் இனத்திற்காக குரல் கொடுக்குறோம், எனக்கு இல்லாத நான் தானே கேட்கணும், எனக்கு வேணுங்கிறத நான் தானே கேட்கணும். குரல் கொடுக்கறது தப்புன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து சரியாக அமையாது. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காலங்காலமாக அதெல்லாம் எந்த காலத்துலேருந்து வரக்கூடிய டயலாக். ஆனால் இன்ன வரையும் அந்த போயிட்டு இருக்கு. அதே போல தான் நாம் எதுவும் கேட்காத வரையும் எதையும் எவனும் தரமாட்டான். நம்ம ஒரு விஷயத்த கேட்டால் மட்டும்தான் நீங்கள் தரப்படுவாங்க. நம்ம கேட்காமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகிறோம், டாக்டர்கிட்ட என்ன விஷயம் சொன்னால் தானே அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. எனக்கு எதுவுமே இல்லை, நான் உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நம்ம மறைச்சிக்கிட்டு உட்காந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் சரி நம்மளும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சும்மா சிம்பிளாக ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு வீட்டுக்கு போன அமுச்சு விட்ருவாரு. அப்படிலாம் இல்லை, நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்கணும். என் இனத்திற்கு இது வேணும்னு நாங்கள் கேட்குறோம், இதனால எங்களை சாதிய வெறியர்களாக நீங்கள் கட்டமைச்சால் தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஓகே மகன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி வெறியை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலில் பேசக்கூடிய விஷயம், நிறைய பேர் வந்து இந்த ஜாதிய விஷயத்தை மட்டும்தான் அதோட ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் அதாவது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த விஷயத்தை? அதாவது நம்ம இது நினைக்கணும்னா, நாங்கள் எல்லாத்தையும் போய் இந்த சாதி, நம்ம சாதி போங்கடா, வெட்டுங்கடா, குத்துங்கடா, எல்லாத்தையும் அடிங்கடா, நம்ம எவன் பேசுகிறோனோ அப்படிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்து யாரையும் வளர்க்கலை. இந்த இனத்திற்கான குரல் கொடுங்க. நீங்கள் எங்களுடைய மக்களாக கூட இருக்கட்டும், சாதிய உணர்வு இருக்கணும், சாதிய வெறி இருக்கக்கூடாது யாருக்குமே. சாதிங்கிறத விட சமூகம், நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அரவணைச்சு தான் வாழணும். அதில் உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ கேட்கணும். நீ கேட்குறத விட்டுட்டு நீ நீ போய் எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறதும் வெட்டுறதும் குத்துறதும் எல்லாத்துக்கும் தீர்வாகாது. இப்போ மக்கள் நிறையா பேருக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறப்பையும் ஃபேஸ் பண்ணுறோம். அவங்க காவல்துறையெல்லாம் சொல்கிறப்ப அந்த குற்றத்தில் நமக்கே புரியப்ப என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல நமக்கே வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆகிடும். அவங்க சொல்கிறதுனா எது ஒன்று நீங்கள் செய்யணும்னாலும் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிங்க. இப்போ நான் போய் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சிம்பிளாக முடிக்க வேண்டியதை போய் நம்மளை திட்டான், ஒருத்தர் திட்டுறாங்கிறதுக்காக நம்ம போய் அவனை போய் அடிக்கிறதோ வெட்டுறதோ குத்துறதோ தீர்வாகாது. இப்போ நான் அடிக்கிறேன் வெட்டுறேன் குத்துறேன்னா அதுக்கு என்ன தீர்வு? அவன் காயப்பட்டிருப்பான், அவன் குடும்பம் அங்கே வலிக்கும், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், என்னோட குடும்பம் மனு போட்டு பார்க்கறதுலையும் சரி, என்னுடைய சமூக மக்கள் போயிட்டாங்கன்னு சரி, இப்படி எல்லாருக்கும் மன உடைச்சலை தான் உண்டாக்குமே தவிர இது வந்து தீர்வாகாது. சமூகம்ங்கிறது இந்த இனத்திற்கான விடுதலையை பெற்றுத்தர மட்டும்தான் சமூகம். அதை விட்டுட்டு அராஜகத்தில் இறங்குறதோ வன்முறையை கையில் எடுப்பதோ எந்த ஒரு இடத்துலையும் தீர்வு காண முடியாது. இல்லை மகன், இப்போ இந்த சமூகம் மட்டும்தான் அப்படி சொல்லுதுங்களா? இல்லை எல்லா இந்த பொதுவாக நான் பார்த்த வரையுமே எல்லா ஜாதி இந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு முன்னெடுத்து தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை இந்த மதம் அப்படின்னா இந்த சமூகம் மட்டும்தான் இப்படி சொல்லி கொடுக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை, இந்த சமூகம் அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். இப்போ சொன்னது போல ரீசெண்டாக சொல்கிறது தான். மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும்ல. மனிதர்களாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரே கூட்டில் வாழக்கூடிய மனிதர்கள். தமிழர்களை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இங்கே என்னோட குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னோட குடும்பம்னா எங்கள் சமூகம், அவங்களுக்கு என்ன தேவை, பிறகு பக்கத்து குடும்பம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், வீடு, இது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை, இப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் கூட. இதுல இருந்து தான் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும். அரசியலுக்காக நம்ம அதாவது இந்த பிரிவினைங்கிறதே அரசியல்வாதி உண்டாக்குனது தான். பக்கத்து ஒரு ஊருக்கு பக்கத்து ஒரு சண்டையா இருந்தால் மட்டும்தான் இவனோட வாக்கை நம்ம ஈஸியாக பெற முடியும் அப்படிங்கிறத இவங்களா தீர்மானிச்சு இவங்களா நம்மளை பிரித்து வச்சிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் இந்த இனத்திற்காக சண்டை போடுறது. அதே மாதிரி மற்றவங்க நம்ம கேள்வி கேட்டு நம்ம அடக்க முடியாது. என் குடும்பத்தில் இருக்கவங்க தான் நான் கேள்வி கேட்க முடியும், அவங்களை கட்டுப்படுத்தியும் வைக்க முடியும். மற்ற குடும்பத்தில் இருக்கவங்கள அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அதை கவனிக்கணும். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருங்கிறது ஒரு அப்பாவாக இருக்கணும். தன்னோட அப்பா வந்து பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து தீங்கான ஒரு பாதையை கற்றுத்தர மாட்டார். அப்படிதான் எங்களுடைய சமூக தலைவர் ஐயா ஆர்வி அவர்களும் இருக்காங்க. அவங்க வழியில் வந்த நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு சின்னதாக இப்போ எங்கள் ஒரு அமைப்பில் ஒரு பெருமை இருக்குது. எங்கள் ஒரு பிரச்சனைன்னு போனால் அந்த இடத்துல யாரிடமும் ₹1 கூட கை நீட்டி வாங்கிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வரேன்னா அந்த பிரச்சனையை நான் தீர்வு காணணுமே தவிர நீயே பிரச்சனையில் இருக்க, நம்ம பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிச்சு கொடுத்துட்டால பார்த்து என்னை கவனிச்சு விடுன்னு காசு வாங்கிடக்கூடாது. ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னா கூட அந்த இடத்துல உணவு இருந்தது கூட எங்களுடைய சொந்த காசா மட்டும்தான் இருக்கணும். எங்களுடைய தலைவரும் அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எங்கள் அண்ணன்களும் போய் அவனே கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறான்னா அவன்கிட்ட காசை வாங்கி மேலும் கஷ்டப்படுத்தி மன உடச்சல் ஆக்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் உண்டாயிடக்கூடாதுங்கிறதுனால அதில் குறிக்கோளாக இருக்காங்க. இந்த இனத்திற்காக நல்லது செய்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை.
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் எங்களோட அமைப்பில் இருக்க எல்லாருமே சுய தொழில் செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை இந்த இனத்திற்காக பங்களிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. யார்கிட்டும் எந்த ஒரு டொனேஷனும் வாங்குறது கிடையாது. இனத்திற்காக நாங்கள் பண்ணுறோம். முன்னேறணும் தானே, இதுதானே முன்னேற்றம். ஒருத்தட்ட போய் அடிச்சு புடுங்கி வாங்கி நீ தப்பு பண்ற, நீ இது பண்ற, அவன் பண்ற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கி நம்ம செலவு பண்றது, இனத்துக்காக செலவு பண்றது என்ன இருக்கு? என் இனத்திற்கு என்னால முடிஞ்ச நான் உழைச்ச காசை நான் போடுறேன். அதனால எங்க இனத்திற்குனே பெருமை இருக்கு. சூப்பர் மோகன். எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விஷயம் சொல்லும் போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் நிறைய ஜாதித்தவர்களும் வாழ்றாங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மதத்தவர்கள் வாழ்றாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே வாழ்றாங்க. இது தாண்டி நிறைய மதத்தவர்களும் வாழ்றாங்க. இப்போது சமீப காலகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ நிறைய அரசியல் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை உண்டாக்குறதா இருக்கட்டும், அதை வச்சு நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோகன்? இப்போது நான் வந்து இந்துக்களை நேசிப்பவர்கள் இல்லை, இந்துக்களாக வாழ்கிறவங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதத்துலேயும் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மதத்தை சார்ந்த கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்களோட அமைப்பை வாழ்கிறவங்க. ஆனால் நான் சொன்னேன்ல, இந்துக்களாக வாழ்கிறோம், இந்துக்களை நேசிப்பவர்களை இந்துக்களாக வாழ்கிறோம். அதே போல் நாங்கள் இந்துக்களாக வாழ்ந்தாலும் கூட எல்லா மதத்திலையும் நேசிக்கிறவர்களாக இருக்கோம். தமிழகத்தில் எங்களுடைய அமைப்பு சார்ந்து நாங்கள் யாரும் வந்து எங்களுடைய மதத்திற்கு நீங்கள் மாறுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்துறதை விட்டுருங்க. எல்லாரும் எல்லாரோட சேர்ந்து சமமாக இங்கே வந்து ஒரு சுமூகமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா அமைப்புலையும் இருக்காங்க, எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. இங்கே பிரிவினையை கொண்டு வரத்துக்கு மற்ற அரசியல்வாதிகள் அவங்களோட ஆதாயத்துக்காக இங்கே பிரிவினையை கொண்டு வராதிங்க. மற்றபடி நாங்கள் எல்லாரும் ஒரே சமூகமாக, ஒரே அமைப்பாக, ஒரே மதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தேவைன்னு நாங்கள் குரல் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் குரல் கொடுக்குறப்ப தான் நாங்கள் தனித்தனியாக தெரியுமே தவிர, மற்றபடி நாங்கள் பழகிறது, நேசிக்கிறது எல்லாரும் எல்லா மதத்தினரோடையும் பேசுவோம், எல்லாத்தோட தான் இருப்போம். அதனால் எல்லாத்தையும் நேசிக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா தான் இருக்கோம், இருந்துக்கிட்டு இருக்கோம். இதை எவனாலையும் மாற்றவும் முடியாது. இதை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களையும் மாறாது. இதை வந்து நம்ம மாற்றணுங்கிறத விட இதை வந்து நம்ம பழகிக்கிறோம். அந்த அரசியல்வாதிகளாம் மாற்றணும்னு நினைக்காதீங்க, பழகிட்டு போயிருங்க, கடந்து போங்க. ஒத்துமையாக இருக்கவங்களை பிரித்து நீங்கள் அரசியல் ஆதாயம் காணாதீங்க. எப்போதுமே ஒரு இனத்தில் 2 பேர் சரியில்லைன்னா ஒரு இனத்தையே தப்பாக பேசுவாங்க. அது அப்படிதான் இந்த காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தை வச்சு தான் அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தேடிக்கிறாருங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோம், சமுதாயமும் சரி மதமாகவும் சரி ஒன்றா இருந்துட்டு இருக்கோம். அதை யாரும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க, பிரிக்கவும் முடியாதுனால தான் பழகிட்டு போயிருக்கேன்னு சொல்கிறோம். சூப்பர் மகன். ஜாதியை வச்சு அரசாங்கம் வந்து வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா மகன்? மறுக்க முடியாத உண்மை இதுதான். எந்த ஒரு அரசு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, முத்திரையர் சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல அந்த இதில் மாவட்ட செயலாளர்கள் யார் இருப்பாங்கன்னா நம்ம ஆட்கள் இருப்பாங்க. இப்படி பெரும்பான்மையாக இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு பின்னாடி நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதுக்காக கிடையாது, என் பின்னாடி என் சமூக மக்கள் இருக்காங்க. இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா இவங்க சமூக மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு வந்து பதவிகளும் பொறுப்புகளும் அரசியல் கட்சிகள் கொடுக்குறானுங்க. இதே விஷயம்தான் வேட்பாளர் நிறுத்துவதிலையும் அது அந்த பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் போயிட்டு, இப்போ மாற்று சமூகம் ஒரு பெரும்பான்மையாக இருக்காங்க, அந்த தொகுதியில் போய் ஒரு முத்திரை வேட்பாளர் நிப்பாட்ட சொல்லுங்கள், நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் முத்திரையர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்க இடத்துல முத்திரையர் கொடுப்பாங்க. ஆனால் இதுவும் கூட எங்களுக்கு பறி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். அமைப்பு ரீதியாக எல்லா ஊருக்கும் பங்களிக்கக்கூடிய அந்த தமிழக அரசியல் கட்சிகள்லாம் இந்த முத்திரையருக்கு அந்த விதத்துலையும் துரோகம் தான். 40 சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக முத்திரையர்கள் இருக்கும். ஆனால் அதை மறைக்கப்பட்டு வெறும் 4 சட்டமன்ற தொகுதி தான் இவங்க திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி இவ்வளோ தான் ஒதுக்குவாங்க. அது எப்படி ஒதுக்குவானுங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இங்கிட்ட அதிமுகவில் குழுத்திரையில் போட்டிடுறாங்க முத்திரை சமூகம் சார்ந்து அப்படின்னா, திமுகலையும் அதே முத்திரை சமூகம் சார்ந்து தான் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஷயங்களை வந்து அப்போ நீங்க கேட்குற கேள்வி உண்மையாக தானே இருக்கும். அப்போ எது நடைபெறல இங்கே கொடுக்குறான், இந்த சமூக மக்கள் இங்கே பெரும்பான்மையாக வாழ்றான், இவனை திருப்தி பண்ணி இவன் ஓட்டை நம்ம வாங்கிட்டாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கம் வந்து அவங்க வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நோக்கத்தை வைக்கிறாங்க நீங்க சொல்லுறீங்க. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு சமூகத்தையும் அவன் திருப்தி பண்ணா மட்டும்தான் அவன் வந்து அரசியல் காண முடியும், வெற்றி காண முடியும். 2வது இந்த சமூக பிரிவினையை முதல்ல உண்டாக்கி வச்சிருக்கோனே அரசியல்வாதி தான். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊர் தொடர்பு இல்லாமல் இருக்கணும், ஒரு ஊருக்கு இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இப்போ என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான். இப்போ நீங்கள் ஒரு வேறு சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் உங்களை பற்றி பேசுவான், என்கிட்ட என்னை பற்றி பேசுவான், எங்கள் சமுதாயத்தை பற்றி பெருமையாக பேசுவான். இப்போ என்கிட்ட வந்து உங்களை பற்றி குறை சொல்லிட்டு போயிடுவான், உங்கள்கிட்ட என்னை பற்றி குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இந்த சமூகத்தை பிரித்து வச்சு காலம் ஃபுல்லாக அடிச்சுக்க வச்சு அவனுங்க அதன் மேலாக பலனை ஈஸியாக பெற்றுட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக மகன். சரி மகன், இப்போது நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து பகிர்ந்துருந்தீங்க.
இப்போ என்னன்னா குளித்தலை விஷயங்களில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா குளித்தலையில வந்து நிறைய ஏதாவது மாற்றங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ குளித்தலையில் ஏதாவது மாற்றங்கள் வரணுமா, இல்லை என்ன மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு அப்படின்னா குளித்தலை மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கிட்ட இருக்கட்டும், பொருளாதாரங்கள் எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே பயனளிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? குளித்தலையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பிறந்த வளர்ந்துலேருந்து இந்த ஊரில் தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணல்லாம் ஃபுல்லாக அள்ளிட்டானுங்க. இங்கே இருக்க மணல் அள்ளிட்டானுங்க. இங்கே என்னென்ன தேவை கனிம வளங்களும் அழிச்சிட்டு இருக்காருங்க. எல்லா இடத்துலையும் பிளாட் போட்டு அந்த இது போயிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடந்தும் கூட ஏதாவது இந்த பாமர மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு ஏர்னிங் மேலே இந்த 8 மணி இந்த 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரயில் பிடிக்கிறதுக்காக ஓடுவான். ஏன்னா பஸ்ஸில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி போனால் அங்கே அதிக பணம் செலவாகுது. அப்படிங்கிறப்போ ட்ரெயினில் வெறும் 5 ரூபா 6 ரூபா அப்படி கொடுத்து போனாலும் ட்ரெயினை பிடிக்கணும்னு ஓடிட்டு இருக்க காலமாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கே வேதனையாக இருக்கும். திருச்சி போகணும் வேலைனா, இல்லைனா இங்கிட்டு கரூர் போகணும். அந்த சூழலை உருவாக்கிட்டானுங்க. இங்கே எவ்வளையோ அவுட்டரில் இடம் இருக்குது. இங்கே எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வரலாம். என்ன அதாவது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத கெமிக்கல் இல்லாத ஃபேக்ட்ரி வரணும். அதாவது நம்ம வந்து இதை முன்னெடுத்தோம்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரி வரணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்படிங்கிறத நல்லதா இந்த மக்களுக்கு உண்டான பயன்பெறக்கூடியதா பாதிப்பு இல்லாத ஃபேக்ட்ரி வரணும்னு சொல்கிறோம். வாய்ஸ் ஆஃப் குளித்தலை குழுவின் சார்பாக இந்த இன்டர்வியூக்கு மதிப்பளித்து வருகை தந்திருந்த லயன் மோகன் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.